ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியை எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சீசன் பண்ணி எடுக்கலாங்கிறது தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு புது மண் சட்டி, யூஸ் பண்ணாதது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு நம்ம சாதம் வடிக்கப்போ கிடைக்கிற அந்த கஞ்சி தண்ணியை நம்ம சூடோட இதில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நிரம்புற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டே நம்ம இதை பண்ணுறோம். இது இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஃபில் ஆகிறதுக்காக நல்ல சூடான அதை சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் நல்லா இன்னொரு தடவை அதை எடுத்து கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க. இது இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே ஊற்றுறது. இப்போது இன்றைக்கி காலையில் ஊற்றுனீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் நீங்கள் இந்த கஞ்சி தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது இதே மாதிரியே புதுசாக நீங்கள் சாதம் வடிக்கிறப்போ அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து ரெண்டாவது நாள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது நாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றிட்டு அடுத்து ரெண்டாவது நாள் சாதம் வடித்த புதுசாக இருக்கிற கஞ்சி தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டேன். இதே ப்ராசஸை நீங்கள் கண்டினியூஸாக 3 நாள் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஊற்றி வச்சுருந்த கஞ்சி தண்ணியை அப்படியே எடுத்து நம்ம காலையில் இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை வச்சு சூடாக்குறதுனால சீக்கிரமாக அது கொதிச்சு வராது. ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த மண் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெதுவாக தான் இது கொதிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் கண்டிப்பாக இதை கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் கூட எடுத்துக்கோ, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்த மண் சட்டி ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நான் எடுத்து போட்டேன். எனக்கு இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆனப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக, அதாச்சும் 3ஆவது நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு 4ஆவது நாள் மார்னிங் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக இந்த மாதிரி தெரியும். அந்த பாத்திரத்தில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண் எல்லாமே அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு அடையாளம் தான் அது. இப்போ அந்த கஞ்சி தண்ணியை நான் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இதை இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு நல்ல ஒரு தடவை ரொம்ப மைல்டான ஒரு ஏதாச்சும் சோப் போட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை இப்படி கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி இதை சீசன் பண்ண போகிறோம். இது 4ஆவது ஸ்டெப்பு. இந்த எல்லா ஸ்டெப்பையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குக் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி வரும். அந்த புது மண் சட்டியில் அந்த மண் வாசனை மாதிரி ஒரு மாதிரி வரும். அது சில பேருக்கு பிடிக்காது. நம்ம சிலப்போ ஃபுட்டில் கூட ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சூப்பராக நம்மளுக்கு இது சீசன் பண்ணி கிடச்சிரும். இப்போ அதில் உள்ளே இருக்கிற எண்ணெய் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே, சைடில், வெளியில் எல்லா இடத்துலையுமே அது ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு 10 to 12 நிமிஷத்துக்கு பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசாக நம்ம பண்ணுறோம், அதனால் அந்த சட்டி வெடிச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை சீசன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சீசனிங்கோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் இருக்கிற இந்த எக்ஸஸான எண்ணெய் எல்லாத்தையுமே சிலப்போ அது தனியாகவே அப்சர்வ் ஆயிரும். இல்லாட்டி ரொம்ப கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்னைக்கே கூட நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டெப் எல்லாமே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா சட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ரா ஸ்மெல்லாக எதுவுமே இல்லாமல் உங்களால் சூப்பராக குக் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.